ஹாய் வேஸ், இன்றைக்கி வீடியோவில் முடக்கத்தான் கீரை பற்றி தான் பார்க்க போகிறோம். முடக்கத்தான் கீரை தோசை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து மூட்டு வலிக்கு ரொம்ப சிறந்தது, மூட்டு வலி வராமல் இருக்கும். இன்றைக்கி காலையில் எங்கள் வீட்டில் காலை டிஃபன் பார்த்திங்கன்னா முடக்கத்தான் கீரை தோசை ரொம்ப நல்லா இருந்தது. இதுக்கு நாங்கள் மல்லாட்டை சட்னி பண்ணியிருந்தோம், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அதே மாதிரி தோசை பார்த்திங்கன்னா தோசை ஊற்றும்போது தோசையிலேருந்து ஊற்றி முடித்த உடனே அதில் ஹோல்ஸ் பார்த்திங்கன்னா சின்னதாக வரணும். அந்த மாதிரி வந்தால் தான் தோசை வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுதான் நல்ல தோசையாகவும் இருக்கும். நீங்கள் எப்போதுமே தோசை வார்க்கும்போது அந்த மாதிரி மாவு நல்லா பக்குவமாக கரைச்சி தோசை சுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். முடக்கத்தான் தோசை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். இது வந்து மொறு தோசையாகவும் போடலாம், இல்லை கட்டை தோசையாகவும் போடலாம். ரொம்ப சிறப்பாக இருக்கும். கீரை சாப்பிடாத பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி மாவில் கரைச்சி தோசை சுட்டு கொடுத்துட்டா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சுவையாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. முடக்கத்தான் கீரை வேலி ஓரங்களில் கிடைக்கும். நீங்களும் இதை பறித்து சமைச்சு பாருங்கள். தேங்க்யூ.